ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஈஸியாக செய்யலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், தாளிப்புக்கு கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சோண்டு எலுமிச்சை சைஸில் புளி, அப்புறம் மிளகாத்தூள், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஒரு வானலை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு வெந்தயம், சீரகம், மிளகு, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கோம், அதையும் வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அது முழுசாக ரொம்ப வேகக்கூடாதுங்க. உடனே கத்திரிக்காய் அலசி அதில் போட்டுடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளேயே வெங்காயம் தீஞ்சிரும். அதுக்காக ஒரு கொஞ்ச நேரத்துலேயே கத்திரிக்காவை போட்டுடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதை கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணணும்னா தண்ணி தெளித்து அந்த கத்திரிக்காய் வேக விடணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது 4 கத்திரிக்காய். இது எங்கள் ஃபேமிலிக்கு போடுது 4 கத்திரிக்காய்ன்றது எங்களுக்கு போடும். அதை நல்லா போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுடணும் மேலே. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லா உள்ளெல்லாம் உப்புலாம் நல்லா பிடிச்சி வேகும். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக போட்டு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடணும். கொஞ்ச நேரம் அது நல்லா வேகணும். தாங்க செய்யணும். தக்காளி போடாமல் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தக்காளி போடாமல் செய்யறதை விட இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். புளி மட்டும் அதிகமாக எந்த பொருளும் இதில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் புளி யூஸ் பண்ணுவோம். சும்மா ஒரு வெங்காயம் அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு விட்டுருவோம். இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தண்ணி தெளித்து வேக விடுறோம் இல்லையா அடிக்கடி, அது நல்லா காய் நல்லா வெந்துடும். இப்போ அதிகமாக எண்ணெயும் இழுக்காது. இந்த தண்ணி தெளித்து வேக வைக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக இழுக்காது. மீடியமான எண்ணெய் தான் இதுக்கு தேவைப்படும். கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் கலருக்கு சக்தி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது போடுறோம். சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அதை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லா கொதித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த கத்திரிக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணுங்கள்.